ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துலலாம் பிரெட் அல்வா எப்படி செய்கிறாங்களோ அதே டேஸ்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் ஒரு பாக்கெட்டு எடுத்துக்கல, அதில் ஒரு அரை பாக்கெட்டு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த ஓரத்தில் உள்ள ஸ்லைஸ்லாம் வெட்டிக்குவோம். இந்த ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துருவோம். இந்த மாதிரியே நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனை எடுத்துக்குவோம். அதில் ஒரு 5 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரெட் அல்வாவுக்கு முந்திரியும் பாதாமியும் நான் வறுத்து எடுத்துக்குவோம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும், அதனால் இதை நம்ம எடுத்துக்குவோம் வறுத்து. போதும், இந்த மாதிரி நேரத்துக்கே நம்ம அள்ளிடுவோம் எல்லாத்தையும். இப்போ அதே நெய்யில் நம்ம ப்ரெட்டை பொரித்து எடுத்துக்குவோம். நான் ஒரு 4 நாளாக போட்டு பொரித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இது நம்ம நெய்யிலேயே செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லேசாக பொரிச்சா போதும். இப்போ இதை திருப்பி போட்டுக்குவோம். நல்லா சவந்துருச்சு. இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரியே நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ அதே பேனில் 1 கப் சீனி போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிலோ சீனி இருக்கும், அது போட்டிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டை இதில் நம்ம போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க. அந்த தண்ணியை, சுகர் தண்ணியை அந்த ப்ரெட்டை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் 1 கப்பு தண்ணி கலக்காத பால் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பாலை ஊற்றி அதையும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இப்போ நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நெய் ஒரு 4 ஸ்பூன் மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த எண்ணெய் நெய்யெலாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கிண்டி விடுங்க. அதே அப்சர்வ் பண்ணி நெய்யெலாம் இப்போ பிரிஞ்சு வரும். இந்த பாருங்கள், பிரிஞ்சு வருது இப்போ தான். எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமியும் தூக்கி கொட்டி அதையும் கிளறி விடுவோம். பாருங்கள், நெய்யெலாம் பிரிஞ்சு அந்த ஓரத்துலலாம் தெரியுது பாருங்கள். இதுதான் கரெக்டான இது. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூறுறதுக்காக நம்ம பால்கோவா இருந்தால் பால்கோவா சேர்க்கலாம். இப்போ பால்கோவா என்கிட்ட இல்லாததுனால நான் மில்க் மெட்டர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அதையும் சேர்த்து அது கூட நல்லா கலந்துக்கங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய்யெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முஸ்லீம் வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் ப்ரெட் அல்வா வாயில் வச்ச உடனே நல்லா கரைஞ்சிடும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.